உடல் சூடு, தலையில எப்பவுமே எனக்கு சூடா இருக்கிற மாரியே இருக்குங்க. கண்ணு எரிச்சலா இருக்கு. அதிகமான உடல் உஷ்ணம். இதனாலேயே எனக்கு ஹேர் ஃபால் இருக்கு. இந்த மாரி நெறைய பேர் சொல்றாங்க. அப்போ இந்த ட்ரைனஸ் இருந்தாலும் அத சரி செய்றதுக்கு, டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழிமுறைய நம்ம பார்க்கலாம். ஜென்ரலா பார்த்தோம்னா நெறைய பேருக்கு இந்த ஹேர் ஃபால்க்கு ஒரு ரீசனா நமக்கு டாண்ட்ரஃப் இருக்கு. முகத்துலயும் நெறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வரதுக்கும் இந்த டாண்ட்ரஃப் காரணமா இருக்கு. சிம்பிளான ஒரு ஆயில் சொல்றேன். நீங்க வீட்லயே தான் இந்த 3 மூலிகை தான் ரொம்ப சிம்பிளா இந்த ஹேர் ஆயில நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கரெக்ட்டா இருக்கும். நல்லா ஃபில்டர் பண்ணி பிழிஞ்சு அதில் இருக்கக்கூடிய திப்பியெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த தைலத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. வாரம் 2 முறை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சுக்கிட்டே வரணும். இதனால என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் சூடு, தலையில் எப்போவுமே எனக்கு சூடாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க. கண்ணு எரிச்சலாக இருக்குது. அதிகமான உடல் உஷ்ணம். இதனாலே எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா? இதில் இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குங்க. டாண்ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறது ட்ரையாக இருந்தாலும் நம்மளுடைய ஸ்கேல்ப் தலையில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ்னாலையும் வரக்கூடியது. இல்லை அதிகமாக ஆயில் செக்ரிஷன் இருந்தும் எண்ணெய் தன்மை அதிகமாக இருந்தாலும் வரக்கூடியது. அப்போது இந்த ட்ரைனஸ் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு, டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழிமுறையை நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த ஹேர் ஃபால்க்கு ஒரு ரீசனாக நமக்கு டாண்ட்ரஃப் இருக்குது. முகத்துலேயும் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வர்றதுக்கும் இந்த டாண்ட்ரஃப் காரணமாக இருக்குது. சிம்பிளான ஒரு ஆயில் சொல்கிறேன். நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஹேர் ஃபாலுக்கு நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய என்னென்ன வழிமுறைகள், உணவு முறைகள், தைலம் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நம்மக்கிட்டையும் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் இப்போ ஹேர் ஃபால் அப்படின்றது ஒரு 1 மந்த் மெடிசன் எடுக்கும்போதே ஒரு 50% நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த ஹேர் ஃபாலை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வீட்டில் சிம்பிளாக நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணலான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சிம்பிளாக நான் சொல்கிறது செஞ்சுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகள்லேயே இந்த மூலிகைகள் கிடைக்கும். இதை வாங்கி இதே மாதிரி ஆயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் அடுத்து வரக்கூடிய சம்மர் டைம்லேயும் சரி, உங்களுக்கு அதிகமான உஷ்ணம் வராமல், கண் எரிச்சல் வராமல், டாண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கும். பொதுவாக எல்லா கூந்தல் தைலத்திலையும் சேரக்கூடியது வெட்டிவேர் இல்லைங்களா? ஸோ வெட்டிவேரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. ஸோ வெட்டிவேறு நம்ம ஊற வச்சு தண்ணீர், அந்த ஊறல் குடிநீரை குடிக்கும் பொழுதும் உடல் அதிகமாக உஷ்ணம் வராது. அப்போ தலைமுடி உதிராமல் இருப்பதற்கும் உடல் உஷ்ணம் குறைவதற்கும் இந்த வெட்டிவேர் தைலமாக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஸோ வெட்டிவேர் தைலம் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவு நன்மைகள். சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் பாய் இருக்கும். ஸோ அதில் நம்ம உட்காந்துக்கலாம். ஸ்க்ரீன் மாதிரி இப்போல்லாம் கிடைக்குது. அதில் லைட்டாக தண்ணீர் தெரிச்சு விட்டாங்கன்னா அந்த காற்று நம்ம மேலே படும்பொழுது நல்ல ஒரு குளிர்ந்த தன்மை நமக்கு இருக்கும். உடல் உஷ்ணம் ஆகாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வெட்டிவேரை பயன்படுத்துகிறோம். ஸோ சிம்பிளாக இந்த வெட்டிவேரை பயன்படுத்தி ஒரு தைலம் எப்படி செய்யலான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெட்டிவேர் பொடியாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வெட்டிவேர் பொடி ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இந்த வெட்டிவேரை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கு வெட்டிவேர் பொடியாகவே நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த வெட்டிவேர் தைலத்துக்கு வெட்டிவேர் பொடி ஒரு 200 கிராம் நமக்கு தேவைப்படும். 200 கிராம் வெட்டிவேர் பொடி நம்ம எடுத்துக்கணும். நெல்லிக்காய் நல்லா ஒரு 5-6 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். ஸோ கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அரைச்சிடுங்க. ஒரு 5 நெல்லிக்காய் போதுமானது. நாட்டு நெல்லிக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ 5 நெல்லிக்காய் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சாறு அரைச்சிடுங்க. இந்த நெல்லிக்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பேஸ்ட் மாதிரி, கற்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதனோட 200 கிராம் இந்த வெட்டிவேர் பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதனுடைய 100 கிராம் அதிமதுரம் இதுவும் அதனுடைய போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த 3 மூலிகை தான். ரொம்ப சிம்பிளாக இந்த ஹேர் ஆயிலை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ வெட்டிவேர் நமக்கு தேவைப்படுது. வெட்டிவேர் பொடி, அதிமதுரம் பொடி, நெல்லிக்காயை அரைச்சி அதில் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு 6 மணி நேரம் இதை அப்படியே வச்சுருங்க. அப்போது நம்ம நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் விடியற் காலையில் எழுந்திரிச்சு இந்த தைலத்தை நம்ம செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், விடியற் காலையில் ஒரு 5 மணிக்கு 4:30 மணிக்கு மேலே ஒரு 6 மணிக்குள்ளே இந்த தைலத்தை செய்யுங்களேன். அதில் ஒரு சீக்ரெட் இருக்குங்க. சித்த மருத்துவத்தில் ஒவ்வொரு தைலம் செய்கிறதுக்கான நேரமும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தைலத்தை காய்ச்சிங்க. இன்னும் கொஞ்சம் நமக்கு எஃபெக்டிவாகவே இருக்கும். இப்போ நல்லா காலையில் நல்லா ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு
இந்த தைலம் செய்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதற்கு தேவையானது அப்படின்னு பார்த்தோம்னா கோகனட் ஆயில் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டரோ 600 700 ml நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர்னால் நல்லா திக்காக கான்சன்ட்ரேட்டடாக இந்த ஆயில் நமக்கு கிடைக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு 600 ml கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த எண்ணெயில் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில். ஸோ இது பாயில் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மூலிகை எல்லாமே சேர்த்தது நமக்கு எண்ணெயோடு கலந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவு எஃபெக்டாக இருக்கும். நல்லா ஃபில்டர் பண்ணி பிழிஞ்சு அதில் இருக்கக்கூடிய திப்பியெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த தைலத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. வாரம் 2 முறை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சுக்கிட்டே வரணும். இதனால் என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய சொன்ன மாதிரி அதிகமான உடல் உஷ்ணம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். கண் எரிச்சல் நமக்கு குறையும். நிறைய பேருக்கு இந்த ஒரு மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட் பெயின் இருக்குது, செஸ்ட் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாந்த கணம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. டைஜஷன் சரியாக ஆகாதவங்களுக்கு இந்த மாதிரி வருங்க. இது நமக்கு சரியாகிறதுக்கும் இந்த தைலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். நல்லா தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. இல்லை நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு குளிக்கிறேன் அப்படின்னாலும் இந்த தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைய ஆரம்பிக்குது. ஸோ உஷ்ணத்தன்மை குறையும் போது நம்ம உடல்லையும் இருக்கக்கூடிய பித்தமும் குறையும். ஸோ இந்த தைலம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே வெட்டி வேரை நம்ம பயன்படுத்தலாம். இதே வெட்டி வேரை நம்ம ஊறல் குடிநீராகவும் பயன்படுத்தலாம். 2 லிட்டர் தண்ணீரில் கொஞ்சம் வெட்டி வேர், ஒரு கைப்பிடி அளவு வெட்டி வேரை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை பாயில் பண்ணி அந்த தண்ணீரை நம்ம தினம்தோறும் தண்ணீர் எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதிகமாக சிஸ்டம் ஒர்க் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா இந்த தைலம் என்ன பண்ணலாம், கண் எரிச்சல் இருக்கும்போது கண்களை சுற்றி நம்ம தடவிக்கலாம். ஸோ ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதும் கைகள்லையோ கால்கள்லையோ ட்ரைனஸ் போகிறதுக்கு இந்த தைலத்தை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கண்களை சுற்றி உங்களுக்கு கருவளையம் இருக்குது, கண் எரிச்சல் இருக்குது, இன்னும் ஒரு சிலருக்கு காது இரைச்சல், காது மந்தம் இருக்கும். அதற்குமே இந்த தைலத்தை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது காது இரைச்சல், காது மந்தம் இது எல்லாமே குறையுது. டெய்லி நைட்டு ரெகுலராக ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கிட்டே வாங்களேன், ஸ்கின்னோட டோனே உங்களுக்கு மாறும். கரும்புள்ளி, கருவளையம் இது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஸோ சிம்பிளாக இந்த தைலத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த தைலம் நீங்கள் தலைக்கோ இல்லை முகத்துக்கோ யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஹேர் ஃபாலில் இருந்து, டேண்ட்ரஃபில் இருந்து, சருமத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் இது ஒரு முக்கியமான ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு தைலம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.